வெல்கம் டு ஈஸி லைஃப். நம்ம இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பெரட்டல் செய்து பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நம்ம அந்த உருளைக்கிழங்கு பெரட்டலுக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய். நான் இங்கே வந்து கொஞ்சம் போல் தோசைப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கடைசியாக தூவி இறக்கணும். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி சின்னமாக கட் பண்ணிக்கணும். தேவைக்கேற்ப உப்பு. நம்ம உப்பு வந்து முதல்ல போட்டு தான் உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் இந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெடிக்கும் போது இந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துப்போம். நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு நிறைய போட்டோன்னா நல்ல பூண்டு வாசத்தோட உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு விருப்பம் இல்லைன்னா பூண்டு சேர்க்க வேண்டாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தையும் மஞ்சளையும் இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த 2 டீஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் போல் எண்ணெய் சுற்றிட்டு ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு உருளைக்கிழங்க லேசாக இப்படி மசிச்சு விட்டுருங்க. நல்ல மசாலையாக கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து தோசைப்பொடி. இதுலேயே லேசாக உப்பு இருக்கும். அதனால இப்போ நீங்கள் எப்போவுமே பார்த்து தான் போட்டுக்கணும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த தோசைப்பொடியை தூக்கி இறக்கிக்கலாம். சுவையான சிம்பிளான உருளைக்கிழங்கு பெரட்டல் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.